ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வியாழக்கிழமை பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய ஆரத்தி வழிபாடும் பாபாவினுடைய அபிஷேக திருக்காட்சிகளும் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும். பாபாவின் பால் அபிஷேக திருக்காட்சி நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கி அருளும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. பாபாவை நம்பிக்கையோட தரிசனம் செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயமா நம்ம வந்து சேரும். இங்க முக்கியமானது நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். பாபாவை ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்வதால் மட்டும் நமக்கு பலன் கிடைச்சிடாதுங்க. நாம வீட்லேயே இருந்தபடி, நாம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தபடி, நாம எங்க இருந்தாலும் சரி, சாயின்னு சொல்லி சதா சர்வ காலமும் நம்மளுடைய நினைவில் அவரை கொண்டு வருதலே பாபா வழிபாட்டில் முக்கியமான விஷயம். அதிலும் குறிப்பாக சாயி நாமம். நாம வியாழக்கிழமை தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் தினமும் பாபாவினுடைய நாமத்தை நம்பிக்கையோடு சொல்கிறதும், அதோட அவரை நாம் எந்த ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாலேயும் நினைக்கிறதையும் வழக்கத்தில் வச்சுக்கணும். பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட இதைத்தான் கேட்டார். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக கடினமான சூழ்நிலை, ரொம்பவே சங்கடமான சூழ்நிலை, அதெல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற நேரத்தில் தான் நாம் கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும். அந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனையாகட்டும், பக்தியாகட்டும், கடவுளிடம் நம்மை மிக அருகில் நம்மளை கொண்டு செல்லும். அப்படிங்கிறது தான் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் அருள் ஆசீர்வாதத்தை மட்டும் வழங்கலைங்க, நம்பிக்கையையும் சேர்த்து தான் வழங்கினார். எந்த ஒரு செயலையுமே என்னால் முடியாதுன்னு சொல்லி யோசிக்காத, என்னால் முடியும், என்னுடைய சாய் அருள் எனக்கு துணையாக இருக்கு, என்னுடைய சாய் அருளோடு ஒருவேளை எனக்கு இந்த விஷயம் கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட என்னோட சாய் என் கூட இருக்கிறதுனால இந்த விஷயத்தை என்னால் சரியாக செய்ய முடியும்னு சொல்லி நம்பிக்கையோட அவரை வணங்கி வழிபட்டால் போதுங்க, நம்மளுடைய சங்கடங்கள் தீரும். பாபாவினுடைய ஆரத்தி தரிசனத்தை தான் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுடைய மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலும் ஓம் சாய்ராம்னு அவரை மனசால நினச்சி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நொடி அவருடைய தரிசனத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும். சமஸ்த லோகா சுகினோ பவந்தோன்னு சொல்லி நாம் கடவுள்கிட்டையும் சரி, குரு கிட்டையும் சரி நம்மளுடைய கோரிக்கையை அவர் பாதத்தில் வைக்கும்போது எல்லாருக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அந்த எல்லோருக்குள்ளும் நாமளும் அதில் நிச்சயமாக அடங்கிடுவோங்க. அப்படி நாம் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது கடவுளுடைய அருள் நிச்சயமாக நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்காக வேண்டதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக வேண்டக்கூடிய அந்த நல்ல குணம் கடவுளுக்கு உரிய ஒரு நல்ல குணம். இந்த குணத்துக்காகவே உங்களுடைய எல்லா விஷயங்களும் கடவுள் அருளாலும் சாய்நாதரின் அருளாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இன்னைக்கு தொடங்கி எப்போ உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதே நேரம் என்னை போலவே கஷ்டப்படுற எல்லாருக்கும் அருள் செய்யுங்க பாபான்னு இன்னைக்கு தொடங்கி தான் சொல்லி பாருங்களேன். இதில் என்னங்க காசா பணமா? நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோனாலே போதுங்க, பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார். பார் என் குழந்தைய, நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய என் குழந்தை, இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகணும்னு சொல்லி அந்த நொடியே பாபாவின் அருள் பார்வை நம்ம மேலே விழும். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நமக்கு நல்ல பலன்களை திருப்ப கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் சரிங்க, தான தர்மம் செய்தாலும் சரி, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. தானத்தில் சிறந்தது அன்னதானம். இதை பாபா தன்னுடைய சாயி சச்சரிதத்தில் நிறைய இடங்களில் வலியுறுத்தி சொல்லி இருப்பார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு வாரத்தில் ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை வாங்கி கொடுங்க. உங்களால் முடியும்னா உங்கள் கையாலேயே சமைச்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டியோ இல்லை ஒரு சாப்பாடோ நீங்கள் உங்கள் கையால் தயிர் சாதமாக இருந்தால் கூட பாபா இதை இந்த ஒரு அடியவருக்கு நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு அது சென்று சேருதோ இல்லையோ நிச்சயமாக
உங்களை வந்து சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாபாவின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் நிச்சயமாக உங்களை மட்டுமல்லங்க, உங்களுடைய தலைமுறையையே காக்கும். பாபாவின் அருள் ஆசீர்வாதம் எப்போதும் நம்மை மட்டும் இல்லைங்க, நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய சந்ததியினரையும் வாழ்வாங்கு வாழ வைக்கும். பாபாவின் அருள் ஆசீர்வாதம் பாகுபாடற்றது. அவருக்கு முன்னால அரசன் போய் நின்னாலும் சரி, ஆண்டி போய் நின்னாலும் சரி, நல்லவங்க போய் நின்னாலும் சரி, கெட்டவங்க போய் நின்னாலும் சரி, எல்லாருக்கும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப, நான் சொல்றது அவங்களுடைய பணம் வசதி அவங்களுடைய மற்ற விஷயங்களெல்லாம் இல்லை, அவங்களுடைய கர்ம வினை பயன், அவங்க பாபா கொடுக்கக்கூடியதை வாங்கிக்கக்கூடிய நல்ல நற்பலன்களை நல்ல குணங்களை அவர்கள் வைத்திருந்தால் நிச்சயம் அதற்கான பரிசு கை மேல் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் சிறிது காலதாமதம் ஆனாலும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பாபாவின் பாதத்தை பணியும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. நல்லதையே செய்து நல்லதையே எண்ணும் தன்னுடைய பக்தர்களுக்கு பாபாவின் அருள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நாமளும் பாபாவின் அற்புதமான குழந்தையா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம், நல்ல விஷயங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். கெட்ட விஷயம்னா இது வந்து பெரிய தப்பு பண்றதுங்கிறது கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோபம், வெறுப்பு, ஒரு சில விதமான மற்றவர்களை புறம் பேசுதல், மற்றவங்களை பற்றி நாம் தப்பாக பேசுறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி தேவையில்லாமல் சிந்திக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு சில கெட்ட குணங்கள் தான். இதெல்லாத்தையும் நாம் மாற்றிக்கிற பட்சத்தில் நமக்கான நல்ல பலன்கள் நம்மை வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணமும் மாறும்போது நம்மளை சுற்றி ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் வெளிப்படும். அந்த நேர்மறையான ஆற்றலின் சக்தி நம்மை சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி நம்மளை பயணப்பட செய்யும். வாழ்க்கை ஒரு முறை தாங்க, மனுஷனாக பிறந்திருக்கிறது மிகப்பெரிய வரம். இந்த வரத்தை நாம் பயன்படுத்திக்கணும். பாபாவின் அறிவுரைகளையும் பாபாவின் சச்சரிதத்தில் கூறப்பட்டிருக்கும் நல்ல விஷயங்களையும் வெறுமனை படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது பாபாவின் அன்புக்கு நாம் பாத்திரமாக முடியும். சின்ன சின்ன விஷயம் தானேங்க, செஞ்சு தான் பார்ப்போமே. பாபாவின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இந்த க்ஷணம் உங்களுடைய கஷ்டம் தீரணும்னு சொல்லி நீங்கள் மனசால நினச்சி பாபா அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிட்டு ஓம் சாய்ராம்னு கமெண்ட்டில் ஒரு பதிவிடுங்க. நம்பிக்கையோடு பதிவிடுங்க. நம்பிக்கை இல்லைன்னா கமெண்ட் கூட பண்ணாதீங்க. நீங்கள் நம்பிக்கையோடு பதிவிடும் போது உங்களுடைய எண்ணம் தூய்மையாகும். உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதோட உங்களை போன்ற சாய் பக்தர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்ற சாய் பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலில் பாபாவின் அருள் ஆசீர்வாதம் நிறைந்த இது மாதிரி நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் சேனலோடு. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.